பிடிக்க ஆரம்பிச்சுன்னா நிறைய விஷயங்கள் அவங்களை கேட்டாங்க. முக்கியமாக வந்து இந்த சினிமால வந்து சினிமா கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? இதான் முதல் கேள்வி. ஆமா சரியா, அந்த சினிமா கற்றுக் கொடுத்த பாடங்கள்ல எனக்கு நான் மனசுல பதிஞ்ச பாயிண்ட்ஸா சொல்றேன். இது அதாவது ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் எனக்கு வந்து எப்படி விழுந்தாலும் எழுந்து அந்த திரும்ப விழாத அளவுக்கு இருக்கிறதுக்கான பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது. தட் இஸ் லைக் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு திரும்ப அதே மிஸ்டேக்கை நான் செய்யறது இல்லை. அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் லேர்ன் பண்ணிட்டு புதுசாக வேறு ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேனா இருக்கும். பட் விழுந்து எழுந்து அந்த மிஸ்டேக்கை பண்ணுறதில்ல, விழுந்தாலும் எழுவதற்கான எனக்காக ஒரு பலம் வந்து அந்த சினிமா கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அண்ட் எனக்கு இன்னொரு வார்த்தையாக அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் விட வில் பவருக்கும் திமிர்த்தனத்திற்கும் ரொம்ப ஒரு நூலியே வித்தியாசம் தான். அந்த வித்தியாசங்களை வந்தும் சரி எனக்கு வந்து சினிமா கற்றுக் கொடுத்தது. ஏன்னா நீங்கள் ரொம்ப பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதமாக இருந்தீங்கன்னா அரகண்டுன்னு வருவாங்க, திமிர் பிடிச்சவங்களாயிடுவோம். பட் அது வில் பவர், நம்மளோட வில் பவரை காட்டுற இடங்கள்ல நம்ம அரகன்ஸ் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டால் அது ஈகோயிஸ்டிக் அப்படின்றது வந்து அதையும் அந்த இடத்துல சொல்லலாம். அதேதான், அந்த ஈகோவோ மற்ற விஷயங்கள் அதெல்லாம் அதுவாக வரும். நிறைய வந்து இதெல்லாம் வந்து அதெல்லாம் தன்னால் வரும். அது அந்த ஆட்டிடியூடு இதெல்லாம் தான் சொல்கிறேன், அரகண்ட் இதெல்லாமே அப்படியே வரும். அதுக்கு பல்வேறு பெயர்கள். அதை எல்லாமே ஒரு மெல்லிய நூல் இழையில் அதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கணும். இல்லைனா கொஞ்சம் வேற போச்சுன்னா அது வேறு மாதிரி போய்டுன்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக. அதே தான், அது ஒன்று. அவங்க இப்போ அவங்க ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள். இன்னொன்று, அவங்க தமிழ் ஆக்சுவலாக அவங்க இலங்கையில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இலங்கையில் படிச்சுட்டு இருக்கும்போது அவளூர் தொடர்கதைக்கு அவங்க அம்மா அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதன் பிறகு வந்து இந்த படத்துக்கு கிழக்கே போகும் ரயிலில் வந்து அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அதன் மூலமாக தான் அவங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வராங்க. அவங்க சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நானே சம்பாதித்து நானே முன்னேறினேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக. ஆனாலும் அவங்க வந்து எம்ஆர் ராதாவுடைய மகள் அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் என்னதான் சொன்னாலும் இப்போ நான் போய் ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கும் ஸ்ருதிஹாசன் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்கு. அதுதான் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த பிராண்டுன்றது ஒரு இருக்குல்ல உண்மையிலே. அந்த படிக்கட்டுலேருந்து அப்படியே புரண்டு வர்ற மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கணுங்க. ஸ்ருதி சார் வேணாம், படிக்கட்டில் இறங்கி வர மாதிரி ஷார்ட் எடுக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. புரிஞ்சிச்சு.